பீப் சாங் குறித்து சிம்புவின் தாயார் உஷா ராஜேந்தர் தனியார் சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில், சிம்புவுக்கு ஆதரவாகவும் அவர் தெரியாமல் செய்த தவறுக்காக அவரை இப்படி தவறாக பேசுவது தவறு என்றும் கூறியுள்ளார். இதற்காக அவர் சாக வேண்டுமா? என்னை வாழ வைத்தது தமிழகம்தான். ஆனால் இன்று இங்கு வாழவே முடியாத சூழல் உருவாகி உள்ளது. எங்களுக்கு தமிழகமே வேண்டாம், நாட்டை விட்டு வெளியேற தயார் என்று சிம்புவின் தாயார் கூறியுள்ளார். என்னுடைய மகன் சிலம்பரசன், அவர் சின்ன வயசு குழந்தையிலேருந்தே அவர் 6 மாதம் கை குழந்தையிலேருந்தே அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு கலைஞன். எந்த நேரமும் பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் வீட்டில் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறதும் அது அவருக்கு ஒரு பழக்கமாகவே இருந்தது. அவருடைய திறமையை பார்த்து தான் நாங்களும் அவரை சினிமாவில் கொண்டு வந்தோம். இன்றைக்கி அவருக்கு ஒரு 30 வயசு ஆகுது. அவர் திருமணமாகாத ஒரு இளைஞன். சும்மா வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஒரு கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இது. அது வீட்டுக்குள்ளே அவர் பண்ண ஒரு பாடல். அவங்களே அந்த பீப் சவுண்டை போட்டு அதை மூடி வச்சுருக்கிறாங்க. மூடி இந்த பாட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட பாட்டு. இந்த பாட்டை யாரோ இவருக்கு வேண்டாதவங்க அதை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டதுனால இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்குது. ஓகே, இதனால் சில தாய்மார்களுடைய மனசோ இல்லை சகோதரிகளோட மனசோ புண்பட்டிருந்தால் அது நாங்கள் எங்கள் குடும்பத்து சார்பாக நாங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் ஒரு வீட்டில் நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சுதந்திரம் இல்லைன்னா இது எப்படி நம்ம நாட்டில் வாழ முடியும்? நாம் வெளியில் வரும்போது எப்படி வர்றோம், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்குன்னு சில ப்ரைவசி வேணும். ஆனால் அதை ஒருத்தன் திருடி அதை போட்டு இதை நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் நாங்கள் இதை எங்களுக்கு இந்த மாதிரி திருடப்பட்டிருக்கு, திருடி இதை நெட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க, இதை யார் வெளியிட்டாங்கன்றதை எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் இது ஒரு கேஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. ஆனால் சிலம்பரசன் மேலே மட்டும் 2 இடத்துல கோயம்புத்தூர்லேயும் இந்த சென்னையிலையும் கேஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கேஸ் போட்ட நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா தினம் வீட்டு வாசலில் கேமரா, ஒரு 20 கேமரா, எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி 12 இல்லை, ராத்திரி 1 மணி இல்லை. இதனால் என்ன ஆகிடுதுன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. வீட்டு வாசலில் போய் தண்ணி தெளிக்க முடியல, ஒரு கோலம் போட முடியல. என்ன அவர் அதாவது அவர் பர்சனலாக வெளியிட்டாரா, இல்லை எங்கேயாச்சும் அவர் மேடையில் பாடினாரா, இல்லை எந்த பெண்கள் கிட்டையாவது அதை சொல்லியிருக்கிறாரா? எதுவுமே அந்த பையன் பண்ணாத வரைக்கும் இது அன்அஃபிஷியலாக வெளியான ஒரு பாடல். இது நாங்கள் சினிமா குடும்பன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் நார்மலாகவே நாம் படம் எடுக்கிற காலத்தில் நாங்களும் சரி, வெளி டைரக்டர்ஸும் சரி, வெளி ப்ரொடியூசரும் சரி, நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. படங்களில் சில வார்த்தைகள் எல்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்குது. இதை நாங்கள் எடிட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் சென்சாருக்கு எடுத்துக்கிட்டு போவோம். எடுத்துகிட்டு போகும்போது சென்சாரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மெம்பரும் இருப்பாங்க, ஜென்ட்ஸ் மெம்பரும் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சில வார்த்தைகள் அந்த படத்தை பார்த்த பிறகு இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம், இந்த வார்த்தைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் பீப் சவுண்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் அதை எடிட் பண்ணி அந்த டைலாக் போர்ஷனை தூக்கி போட்டுட்டு நாங்கள் காமிச்சு அதை ஓகே பண்ணி அந்த பீப் சவுண்டோட படமும் ரிலீஸ் ஆகிருக்குது. நிறைய படங்கள் பீப் சவுண்டோட வந்திருக்குது. அதை ஜனங்களும் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த பீப் சவுண்டு வரத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை எடுத்த உடனே அதை சென்சாருக்கே போகாதப்ப நீங்கள் அதை நெட்டில் போட்டுட்டு அந்த டைரக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த நடிகர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது இதெல்லாம் ஒரு நியாயமாகவே தெரியல. சென்சாரில் கூட நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எடுத்தால் கூட நீங்கள் அதை எங்ககிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் சென்சார் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தப்போ ரைட்டு இன்றைக்கி ஒரு ரேஞ்சு ஒரு இடத்துல இருக்கார். அவர் மக்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அவர் நல்லா இன்னும் மேலே மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சில கலைத்துறையை சேர்ந்தவங்க, அதே துறையில் இருக்கிறவங்க, இது சினிமாவில் போட்டி பொறாமெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும், நாங்களும் அப்படி தான் வந்திருக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் தொடர்ந்து இதை ஒரு வேலையாகவே செய்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த பையன் ஒரு படம் நடித்தாலும் அந்த படத்தில் என்னெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியும், எப்படி அந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பையனுக்கு நெருக்கடி கொடுத்து 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 நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாலு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசருக்கு கூட நாங்கள் இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோன்னு சினிமா துறையை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்து நாங்களே இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பாண்டியராஜன் டைரக்ஷனில்.
இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த மாதிரி அடுத்தடுத்து சிலம்புக்கு எதை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை எப்படியெல்லாம் இதை தடுத்து நிறுத்தணும்னு சினிமாவில் உலகத்துறையில் இருக்கிறவங்களே சுற்றி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி தான் அந்த பையன் வந்து அவன் நடிக்கிறதுக்கு போவானா, இல்லை இந்த சூழ்ச்சி வலையை வந்து அறுக்கிறதுலேயே வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு போட்டி இருக்க வேண்டியதுதான். அது ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் பரவாயில்ல. சிலம்பரசன் படம் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு உங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணி உங்களுடைய போட்டியை காட்டுங்க, அது ஓகே. நேருக்கு நேராக போதுங்க. எப்போ பார்த்தாலும் பின்னாடி இருந்து என்ன இது, என்ன ஒன்றுமே சத்தியமாக புரியல எனக்கு. என்னங்க அப்படி வந்து நம்ம என்ன வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் சொல்லுங்கள்? அந்த பையனை கார்னர் பண்ணி அந்த பையனுக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தணும், படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அந்த பையன் படமே வரக்கூடாது. இதே மாதிரி அவளுக்கு மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னங்க. எங்கள் இந்தி பிரச்சார சபா வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுங்க. ஃபுல்லாக இருந்த ரெக்கார்டிங் தேட்டரு எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே போயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை துடைக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தர் தாய்மார்களும் அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் எத்தனை பேருடைய கிரவுண்ட் ஃப்ளோர் எனக்கு ஏற்பட்ட மாதிரி எத்தனை தாய்மார்கள் கண்ணீரோட கதறி, ஒரு வீட்டில் இந்த டிவி இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, துணி போட்டுக்க துணி கிடையாது, பிள்ளைங்களோட புஸ்தகம்லாம் நினைஞ்சு போச்சுன்னு கதறாங்க ஜனங்க. அதை விட அவங்க இதெல்லாம் இந்த சிலம்பரசனுடைய ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, ரிலீஸ் பண்ணாத ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ பப்ளிக்கும் இவ்வளோ மீடியாவும் இது பண்ணுறதை விட்டுட்டு மக்கள் ஜனங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கங்க. எல்லாம் ஜனங்க கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. எங்கள் வீட்லேயே கூட எங்கள் வீட்டுக்காரோட தம்பியோட வீடு, என் கணவருடைய தம்பியோட வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. அவங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்லை, அவன் அப்படியே அனாதையாக நிற்கிறான். அந்த மாதிரி எவ்வளோ தாய்மார்கள், எவ்வளோ ஏழைங்க, அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு 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 புடவை மாற்று கூட புடவை இல்லாத அளவுக்கு எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. மீடியா அவங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணாமல் இது என்னமோ சிலம்பரசன் வந்து ஒரு சாதாரண ஒரு பையன், அவனை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு போய் உதவி செய்யுங்க. என்ன அப்படி ஒரு குற்றத்தை வந்து சிலம்பரசன் பண்ணிட்டார்? அப்படி என்ன குற்றம் பண்ணார் அவர்? ஏதாவது பப்ளிக்காக போய் அவர் ஏதாவது பேசினாரா? ஏதாவது பெண்களை வந்து தகாத வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரா? இல்லை வந்து ஏதாவது இது பண்ணியிருக்கிறாரா? இப்போ மீட்டிங்கில் பேசியிருக்காரா? இல்லை மைக்கு பிடிச்சி சொல்லியிருக்கிறாரா? இல்லை வந்து ஏதாவது பேட்டியில் கொடுத்துருக்கிறாரா? இல்லை வந்து திரைப்படத்தில் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டில் வந்து ஏதோ சின்ன பையன், அவர் கல்யாணம் கூட ஆகலை, அவருக்கு ஏதோ பசங்களோட வச்சு வந்து பண்ணிக்கிட்டு அவர் ஏதோ விளையாட்டாக பாட்டு பண்ண ஒரு பாடல், அதுவும் அவர் தேவையில்லைன்னு பீப் சவுண்டு போட்டு தேவையில்லைன்னு தூக்கி போட்ட ஒரு பாடல். அது அதை எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய ஒரு குற்றம் பண்ணிட்டா மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டு வாசல்ல கேமராவும் கையுமா, என்னமோ வீட்டுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். 24 மணி நேரம் கேமரா கையோட வீட்டு வாசல்ல இருந்தா அப்புறம் நாங்களா பெண்கள் எங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கு? வீட்டில் என் சொந்த வீட்டில் என்னால் வீட்டு வாசல்ல கோலம் போட முடியல, எங்களுக்கு தண்ணி தெளிக்க முடியல, வீட்டில் அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறோம். அவர் என்ன அப்படி ஒரு தப்பு பண்ணாரு? அப்படி போலீஸ் தேடுற அளவுக்கு என்ன தவறு? அப்படியே போலீஸ் தேடினா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எங்கேயும் வந்து தமிழ்நாட்டை விட்டோ இந்தியாவை விட்டோ அவர் எங்கேயும் ஓட மாட்டாரு. என்ன என் பையன் தானே வேணும், யாருக்கு வேணும் சொல்லுங்க? உங்களுக்கு வேணுமா? எந்த போலீஸ் கிட்ட வேணாலும் ஒப்படைக்கிறாங்க, வச்சுக்கோங்க. நீங்க என்ன நாடு இது? ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை வீட்டில் கூட பிரைவசி இல்லைன்னா எதுக்காக இந்த நாட்டில் நாங்கள் இருக்கணும் சொல்லுங்க? ஒரு தனி மனித சுதந்திரம் இல்லைங்க, வீட்டுல நிம்மதியா வாழ முடியலைங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் யாருமே எங்க பக்கம் நியாயத்தை வந்து எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு திருடப்பட்ட ஒரு பாடல், இது தூக்கி எறியப்பட்ட ஒரு பாடல், இது பீப் சவுண்ட் போட்டு மறைக்கப்பட்ட ஒரு பாடல். இப்படி இருக்கும்போது அந்த பையனை கார்னர் பண்ணி 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 என்ன வேணும் உங்களுக்கு? என் பையனோட உயிர் வேணுமா? எடுத்துக்கோங்க. இல்ல அப்படி வளர்த்த பையனுடைய தாயோட உயிர் வேணுமா? நான் கொடுக்குறேங்க என் உயிரை, என் பையனுக்கு நான் கொடுக்குறேன், எடுத்துக்கங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சிலம்பரசன் உயிர் வேணுமா? ஒருத்தர் சொல்றாரு சிலம்பரம் தூக்கில போடணும். இல்லங்க என் பையன் என்ன தூக்கில போடுறதுக்கு என்னங்க அந்த பையன் பண்ணிட்டான்? என்ன தவறு பண்ணிட்டான்? என்ன ஒரு தாயா அந்த பையனை வளர்த்தவன் நாங்க, என்ன தூக்கில போடுங்க. என் மகன் தவறு பண்ணியிருந்தா என்ன தூக்கில போடுங்க, நான் வரேங்க. எந்த இடத்துக்கு வரணுங்க? என்னங்க நாடு இது? ஒரு நாட்டில் ஒரு நிம்மதி, ஒரு வீட்டில் எங்களால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, குளிக்க முடியல, வாசலுக்கு வெளியில வர முடியல, எந்த நேரம் கேமராவும் கையுமாவே நின்றுட்டு இருந்தா நாங்க எப்படிங்க பூமியில வாழ்றது? எனக்கு வேணாங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்குன்னா எனக்கு தமிழ்நாடே வேணாங்க, என்னை விட்டுருங்க. நான் என் குடும்பத்தோட எங்கேயாவது போறேன், எனக்கு இந்த தமிழ்நாடே வேண்டாம். ஆனா என்னை வாழ வச்ச தமிழ்நாடுங்க, இதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் என் பிள்ளைய வந்து இப்படி தூக்கில போடணுன்ற அளவுக்கு கங்கணம் கட்டி நாங்க என்ன பாவங்க பண்ணோம்? நான் என்ன பாவம் பண்ணோம்? இதே எங்க வீட்டுக்காரி இதே வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கிற அம்மா சட்டசபையில ஒரு புடவை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு என் ரோட தெருவா போய் பேசுறாருங்க. தாய்மார்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடியவருங்க அவரு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தாங்க நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
அப்ப இந்த அம்மாக்காக நாங்க பேசுறப்ப எதிர்கட்சிகிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம், நான் எவ்வளவு எங்க வீட்டுல எவ்வளவு கல் எரிஞ்சிருக்காங்க, எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளவு அரசியல் ரீதியா நாங்க எவ்வளவு பிரச்சனைகளை நான் வந்து தாங்கி நின்று இருக்கேங்க. எங்க வீட்டுக்கார் 3 முதலமைச்சரை எதிர்த்து 3 முதலமைச்சருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் என் வீட்டுல கொடுத்தாங்க. எல்லா பிரச்சனையும் நாங்க தாங்கி 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 இன்னைக்கு இந்த ஒரு பையன் ஒரு சினிமால சாதாரண ஒரு நடிகர், ஒரு 10 நடிகரோட அவரு ஒரு நடிகர். அவர் எதுக்கு ஒரு இப்படி போட்டு கிளின்னு கிளிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? அவர் என்னங்க பண்ணிட்டாரு? எனக்கு வேணாங்க. எங்க குடும்பத்தோடைய நிம்மதி எல்லாமே போயிடுச்சுங்க. நான் அதனால வேணாம், என் தமிழ்நாடே வேணாம். நான் எங்க கர்நாடகாவோ கேரளாவோ எங்கேயோ போய் நடிக்கிறோம், எங்கேயோ பழப்பு தேடிக்கிறோம், எங்கேயோ போறோங்க நாங்க. இதை தவிர எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஆனா அந்த தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வாழ வச்சிருக்காங்க. அந்த வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.